அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 3000 அரச வேலை வாய்ப்புகள் எடுக்கப்படவுள்ள அதிரடி நடவடிக்கை. ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். தாமதமாகும் விமானங்கள் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் எடுத்துள்ள முடிவு. போலீஸ் சாரதி அனுமதி பத்திரம் வாகன பதிவு, 3 கைது. யாழில் போக்குவரத்து போலீசார் அட்டகாசம், மக்கள் விசனம். என்னை ஒரேயடியாக தூக்கிலிடுங்கள் மன்றாடிய ஞானசார தேரர். இருளில் மூழ்கும் மாவடிப்பள்ளி பிரதான வீதி, பொதுமக்கள் விடுத்துள்ள கோரிக்கை. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை. 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை. 50 மாணவர்கள் திடீர் சுகையீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதி, வெளியான பின்னணி. தொடர்பான விரிவான செய்திகள். நாடு முழுவதும் 3000க்கும் மேற்பட்ட கிராம உத்தியோகத்தர் பணியிடங்கள் வெற்றிடமாக உள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக ஒரு கிராம உத்தியோகத்தர் பல பிரிவுகளில் பணிகளை மேற்பார்வையிட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் அமைச்சர் சந்தனா அபேரத்ன மேலும் கூறுகையில், இந்த வெற்றிடங்களை நிரப்ப நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுப்போம். கிராம உத்தியோகத்தர்கள் எதிர்கொள்ளும் பல பிரச்சினைகளையும் அரசாங்கம் தீர்க்கும். அமைச்சரவை அமைச்சர்களின் ஒப்புதலை தொடர்ந்து கிராம அலுவலர் சேவை அரசியலமைப்பு பொது சேவை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆவணத்தை பற்றி கலந்துரையாடவும் தேவையான மாற்றங்களை செய்யவும் தொழிற்சங்க பிரதிநிதிகளை விரைவில் சந்திப்போம் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் நிர்வாகத்தால் 2020ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஓய்வூதிய அதிகரிப்பு செயல்முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. ஜனவரி 1, 2016 முதல் டிசம்பர் 31, 2019 வரை ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய அதிகரிப்பு கிடைக்கும் என்று தொழிலாளர் துணை அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். வரவிருக்கும் வரவு செலவு திட்டத்தில் இந்த சரி செய்தலுக்கான ஏற்பாடுகள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஆண்டின் முதல் பாதியில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு 3 புதிய விமானங்கள் சேர்க்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி விமான குழுவில் சேர்ப்பதற்காக நிறுவனம் விமானங்களை தேடி வருவதாக கூறப்படுகிறது. போதுமான விமானங்கள் இல்லாததால் விமான தாமதங்களை சமாளிக்க ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் தற்போது சிரமப்பட்டு வருகிறது. 2022 ஏப்ரல் மாதம் முதல் 2023 செப்டம்பர் மாதம் வரை 548 விமானங்கள் 3 முதல் 56 மணி நேரம் வரை தாமதமாகியுள்ளதாக அறிக்கையும் வெளியாகியது. அத்தோடு இந்த தாமதங்களை தவிர்ப்பதற்கு ஏனைய விமான நிறுவனங்களின் உதவியை பெற 2023ஆம் ஆண்டில் நிறுவனம் 7,84,000 செலவிட்டது. இந்த நிலையில் போதுமான விமானங்கள் இருந்தால் மற்ற விமான சேவைகளுக்கு செலவிட வேண்டிய அவசியமில்லை என சுட்டிக்காட்டப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் தேவை மதிப்பீட்டின்படி 27 விமானங்கள் தேவைப்படுகின்றன. ஆனால் தற்போது 21 மட்டுமே உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் போலியான ஆவணங்களை தயாரித்து போலியான சாரதி அனுமதி பத்திரம் மற்றும் வாகன பதிவு புத்தகங்களை தயாரித்த 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் வெரகர பிரதேசத்தில் பாடசாலை ஒன்றை நடத்தும் நபர் உட்பட 3 புலனறுவை பிரிவு போலீஸ் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மணம்பிடிய, வெரகர மற்றும் நாரகேன்பட்ட பிரதேசங்களைச் சேர்ந்த 39 மற்றும் 60 வயதுடைய 3 இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களிடமிருந்து 22 போலி ஓட்டுநர் உரிம அட்டைகள், 6 அலைபேசிகள், கணனி மற்றும் பல ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதியில் இன்று காலை 8 மணி முதல் புத்தூர் சோமஸ்கந்தா பாடசாலைக்கு முன்பாக போக்குவரத்து போலீசார் மிக கேவலமான முறையில் வாகன சாரதிகளை அச்சுறுத்தி படம் பறித்ததாக வருகின்றதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது. புத்தூர் சந்திக்கு அருகிலுள்ள வளைவு பகுதியில் உள்ள ஒற்றை கோட்டை தாண்டி வருவதாக கூறி நீதிமன்ற நடவடிக்கை என சாரதிகளை அச்சுறுத்தி 1000 முதல் 3000 வரையாக பணப்பறிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர்.
இந்த நிலையில் கோட்டை தாண்டாமல் வந்த வாகனங்களை கூட வழிமறித்து ஒற்றை கோட்டை தாண்டி வருவதாக கூறி வழக்கு பதிய போவதாக அச்சுறுத்தி பணப்பறிப்பில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அத்தோடு நீதிமன்றத்துக்கு அனுப்புவதாக அச்சுறுத்தி அங்கு போனால் சட்டத்திறனிகளை உங்களிடம் 5000 வாங்குவார்கள். அத்துடன் தண்டனை பணம் 7500 கட்ட வேண்டும். மேலும் எல்லாரும் நீதிமன்றத்தில் வந்து ஒரு நாள் முழுவதும் நிற்க வேண்டும் என கூறி 1000 முதல் 2000 வரையான பணத்தை பெற்று வருகின்றதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கள்ளக்குடாத்தி ஞானசார தேரர் மேலும் தாமதிக்காமல் ஒரே நேரத்தில் தன்னை கொல்ல உத்தரவு பிறப்பிக்குமாறு கொழும்பு கூடுதல் நீதவான் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். இஸ்லாத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்ததற்காக ஞானசார தேரருக்கு 9 மாத ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. நான் ஒரு புத்த துறவி. நான் 20 வருடங்களாக இஸ்லாமிய தீவிரவாதத்திற்கு எதிராக போராடி வருகிறேன். தயவு செய்து இதுபோன்ற அநாகரிகமான செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக குற்றவாளிகளை உடனடியாக தூக்கிலிட உத்தரவிடுங்கள் என ஞானசார தேரர் கேட்டுக்கொண்டார். இதற்கு பதிலளித்த நீதிபதி தீர்ப்பு அல்லது வழக்குடன் தொடர்புடைய ஒரு விஷயத்தை பரிசீலிக்கும் திறன் தனது நீதிமன்றத்துக்கு இருந்தாலும் வழக்குக்கு வெளியே உள்ள விஷயங்களில் தலையிடும் திறன் தனது நீதிமன்றத்துக்கு இல்லை என கூறினார். மேலும் தீர்ப்பில் அவர்கள் திருப்தி அடையவில்லை என்றால் உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய அவர்களுக்கு விருப்பம் உள்ளது எனவும் நீதிபதி தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவடிப்பள்ளி பிரதான வீதியில் அமைந்துள்ள மின் விளக்குகள் பல நாட்களாக ஒளிராமை காரணமாக மக்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளனர். தற்போது மழையுடனான காலநிலை நிலவி வருவதன் காரணமாக வீதியில் செல்லும் வாகனங்கள் உட்பட பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். இது தவிர இந்த பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் காணப்படுவதனால் மாவடிப்பள்ளி பெரியபாலம் முதல் காரைதீவு முச்சந்தி வரையில் உள்ள பிரயாணிகள் அவலங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கின்றனர். ஆனால் பெரியபாலம் தொடக்கம் மாவடிப்பள்ளி சியாரம் வரையில் பொருத்தப்பட்ட மின் விளக்குகள் 2 மணித்தியாலங்கள் தொடர்ந்து ஒளிந்த பின் மீண்டும் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஒளிராமல் பல சிரமங்கள் ஏற்படுகிறது. மழை அதிகரிக்கும் போது வீதிக்கு மேல் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுவதனால் பாம்பு, முதலை, ஆமை போன்றவைகளின் அச்சுறுத்தலும் இங்கு ஏற்படுகின்றது. எனவே இந்த வீதியின் மின்விளக்குகள் தொடர்ந்தும் ஒளிர்வதற்கு உரிய தரப்பினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தின் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்று கொண்டுவரப்படவுள்ளது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவராக இருக்கும் நீதியரசர் பந்துல கருணாரத்ன குறித்த பதவிக்கு பொருத்தமற்றவர் என்றொரு பிரச்சினை எழுந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் ரொசான் ரணசிங்க ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபையின் நிர்வாகத்தை கலைத்து இடைக்கால நிர்வாகம் ஒன்றை நியமித்தமை தொடர்பான வழக்கில் நீதியரசர் பந்துல கருணாரத்னவின் செயற்பாடு விமர்சனத்துக்குட்பட்டிருந்தது. குறித்த இடைக்கால நிர்வாக சபைக்கு எதிராக ஜம்மி சில்வா முன்வைத்த கோரிக்கையை ஏற்று பந்துல கருணாரத்ன உடனடியாக இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்திருந்தார். மேலும் குறித்த வழக்கில் தனக்கு விருப்பமான முறையில் நீதியரசர்களை நியமனம் செய்திருந்தார் என்றும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதன் காரணமாக கடந்த வருடம் மார்ச் மாதமளவில் நீதியரசர் பந்துல கருணாரத்னவை உச்ச நீதிமன்ற நீதியரசராக நியமனம் செய்ய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பரிந்துரைத்த போது மேற்குறித்த வழக்கை காரணம் காட்டி அவரது நியமனத்தை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்திருந்தது. இவ்வாறான நிலையில் நீதியரசர் பந்துல கருணாரத்னவை கௌரவமான முறையில் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்யுமாறு அரசாங்கத்தினால் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. எனினும் அவர் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை முன்வைக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக அறிய கிடைத்துள்ளது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வடக்கு, வடமத்திய, கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதற்கமைய கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் பொலனறுவை மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்வதற்கு போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது.
ஹட்டன் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் சுமார் 50 மாணவர்களுக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. இதன்போது டிக்கோயா ஸ்ரீ வாணி ஆரம்ப பாடசாலையில் தரம் 1 தொடக்கம் தரம் 5 வரையான மாணவர்களில் 50 பேரே இவ்வாறு திடீரென சுகவீனம் அடைந்துள்ளதாக பாடசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. குறித்த மாணவ மாணவிகளுக்கு நேற்று மாலை முதல் தலைச்சுற்றல், வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்ட 50 மாணவர்களில் 25 மாணவர்கள் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையிலும் ஏனைய 25 மாணவர்கள் ஹட்டன் நகரத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். அதன்படி டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 25 மாணவர்களில் 22 மாணவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பியுள்ளதுடன் மீதமுள்ள 3 மாணவர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலை வட்டாரம் தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.